வணக்கம். இன்னைக்கு நாம உங்க தேர்வு தயாரிப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் செஷன் பண்ண போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் காவல்துறை தேர்வுக்கான பயிற்சி தாள் இருக்கு இல்லையா? அதை வச்சு அதுல இருக்கிற சில முக்கியமான கேள்விகளை எடுத்து அதோட பதில்களையும் அது ஏன் முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு கேள்வி பதில் மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல் மாதிரி. ஆமாம், கரெக்ட். நம்ம நோக்கம் வெறும் பதிலம் மனப்பாடம் பண்றது இல்ல. இந்திய மாநிலங்கள், அப்புறம் முக்கிய நகரங்கள், தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறுன்னு இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து சில கேள்விகள் எடுத்திருக்கோம். இது வழியா அந்த தகவலோட பின்னணி என்ன, தேர்வுல இது எப்படி முக்கியமா ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த ஏரியால இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஐடென்டிஃபை பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சரி. அப்ப ஆரம்பிக்கலாமா? முதல் பகுதி இந்திய மாநிலங்கள், நகரங்கள் பத்தி. முதல் கேள்வி இதுதான். இந்தியாவோட முதல் இரும்பு தொழிற்சாலை உருவான நகரம் எது? ம். இது ஜாம்ஷெட்பூர். இப்ப இது ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கு. டாடா ஸ்டீல் ஆரம்பிச்சது. இது இந்தியாவோட அந்த ஹெவி இண்டஸ்ட்ரி வளர்ச்சிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் சிட்டியா இது உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இது ரொம்ப முக்கியமான இடம். ஓஹோ, அப்படியா? அப்போ இது வெறும் முதல் தொழிற்சாலைங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருக்கிற பானிபட் எந்த இந்திய மாநிலத்துல இருக்கு? ஆப்ஷன் இ. பானிபட் ஹரியானா. பானிபட்னு சொன்னாலே எல்லாருக்கும் அந்த வரலாற்று போர்கள் தான் ஞாபகம் வரும். ஆனா அது மட்டும் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சென்டர். குறிப்பா ஆயில் ரிஃபைனரி, டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப பேர் போனது. சோ தேர்வுல ஒரு இடத்தோட ஹிஸ்டரியையும் இப்ப இருக்கிற எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸையும் சேர்த்து கேட்க சான்ஸ் இருக்கு. சரிதான், சரிதான். வரலாறு எப்படி காலப்போக்குல மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது 4வது கேள்வி. சாஞ்சி ஸ்தூபி இருக்கிற இந்திய மாநிலம். ஆப்ஷன். இது மத்திய பிரதேசம், எம்பில இருக்கு. அசோகர் காலத்துல கட்டினது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்திஸ்ட் மான்யூமெண்ட். இது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லாம அன்னைய கலை, கட்டடக்கலை பத்தியெல்லாம் நமக்கு சொல்ற ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் வேற. அதனால இந்த மாதிரி கல்ச்சுரல் சைட்ஸ் பத்தி கண்டிப்பா கேள்வி வரும். அடுத்த கேள்வி 7வது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தென்னிந்தியாவின் தலைவாசல் அப்படின்னு சொல்ற நகரம் எது? ஆப்ஷன் ஆ. இது நம்ம சென்னை தான். ஏன்னா பல வருஷமா ஒரு முக்கியமான போர்ட் சிட்டியா இருந்திருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல சவுத் இந்தியாவுக்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரேட் ஹப்பா வளர்ந்தது. இன்னைக்கும் எஜுகேஷன், மெடிசின், இண்டஸ்ட்ரின்னு பல விஷயங்கள்ல இது ஒரு கேட்வே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால இந்த பேரு. இந்த மாதிரி நகரங்களோட ஸ்பெஷல் பெயர்கள் அடிக்கடி கேட்பாங்க. அதே சென்னை பத்தி இன்னொரு கேள்வியும் இருக்கு. 9வது கேள்வி. தெற்காசியாவின் டெட்ராய்ட்னு சொல்றது எந்த நகரத்து? ஆப்ஷன். ஆமா, இதுவும் சென்னை தான். அமெரிக்காவுல டெட்ராய்ட் எப்படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இந்தியாவுல சென்னை சுத்தி பெரிய ஆட்டோமொபைல் ஹப் இருக்கு. நிறைய மல்டிநேஷனல் கார் கம்பெனிஸோட பிளான்ஸ் இங்கே இருக்கு. இது சென்னையோட இன்னொரு முக்கியமான அடையாளம். சோ இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக் ரீசனையும் புரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ ஒரே நகரத்துக்கு பல ஐடென்டிட்டி இருக்கு. தலைவாசலுங்கிறது ஒரு பக்கம், டெட்ராய்ட்டுங்கிறது இன்னொரு பக்கம். நைஸ். இப்போ 10வது கேள்வி. கன்ஹா தேசிய பூங்கா எந்த மாநிலத்துல இருக்கு? ஆப்ஷன் இ. கன்ஹா நேஷனல் பார்க்குங்களா? அதுவும் மத்திய பிரதேசம் தான். இந்தியாவோட பெரிய நேஷனல் பார்க்ஸ்ல ஒன்னு. குறிப்பா டைகர் கன்சர்வேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ரூடியார்ட் கிப்ளிங் எழுதினாரே தி ஜங்கிள் புக்கு, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த காடு தான் கூட சொல்லுவாங்க. தேர்வுல நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பத்திலாம் கேள்விகள் வரும். அது என்வாயர்மெண்ட் டாபிக் கீழே வரும். ஜங்கிள் புக் கனெக்ஷன் இன்ட்ரெஸ்டிங். சரி, அடுத்தது 13வது கேள்வி. தென்னிந்தியாவின் நெசவுத் தொழில் தலைநகரம், அதாவது மான்செஸ்டர்னு சொல்றாங்கல்லே, அந்த நகரம் எந்த நதிக்கரையில இருக்கு? ஆப்ஷன். இது நொய்யல் ஆற்றங்கரையில இருக்கு. நகரம் கோயம்புத்தூர். இங்கிலாந்துல மான்செஸ்டர் எப்படி காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஃபேமஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர் சவுத் இந்தியால டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பின்னிங் மில்ஸ்க்கு ஃபேமஸ். அதான் அந்த கம்பேரிசன். சோ நகரம், அதோட இண்டஸ்ட்ரி, பக்கத்துல இருக்கிற ஆறு, இது மூணையும் கனெக்ட் பண்ணி படிக்கணும். சரி சரி. இப்போ 18வது கேள்வி. ஜார்க்கண்ட் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? ஆப்ஷன் இ. ஜார்க்கண்ட் அதாவது காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு. ஜார் அப்படின்னா காடு, புதர் அந்த மாதிரி அர்த்தம். கண்ட்னா நிலம், சிம்பிள். அந்த ஸ்டேட்டோட ஜியோகிராஃபி அது காட்டுது. சில சமயம் இப்படி மாநிலங்களோட பேர் காரணம் பத்தியும் கேட்கலாம். ஓகே, பேரே ஒரு கதை சொல்லுது. நல்லா இருக்கு.
இப்போ இந்த பகுதியோட கடைசி கேள்வி 20வது கேள்வி. கோனார்க் சூரிய கோயில் எந்த மாநிலத்துல இருக்கு? ஆப்ஷன் இ. இது ஒடிஷா மாநிலத்துல இருக்கு. பூரிக்கு பக்கத்துல கலிங்க ஆர்கிடெக்சரோட ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்காக கட்டினது ஒரு தேர் வடிவத்துல இருக்கும். இது வெறும் கோயில்னு மட்டும் இல்லாம அதுல இருக்கிற ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர்ஸ், ஏன் அஸ்ட்ரானமி ரிலேட்டட் விஷயங்கள் கூட இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டு தான். ரொம்ப முக்கியம். சூப்பர். இந்த பகுதியில நம்ம பார்த்த கேள்விகள் மூலமா வெறும் பேர், இடம் தாண்டி அதோட வரலாறு, பொருளாதாரம், கலாச்சாரம்னு பல விஷயங்கள் லிங்க் ஆயிருக்குன்னு புரியுது. இது டைரக்ட் கேள்விகளுக்கு மட்டுமல்ல, மத்த டாபிக்ஸை புரிஞ்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாமா? தமிழக அரசியல் சம்பந்தமான கேள்விகள். நிச்சயமா. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். முதல் கேள்வியை பார்க்கலாம். சரி, முதல் கேள்வி. இந்தியா விடுதலை அடைஞ்சப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதல்வரா யார் இருந்தாங்க? ஆப்ஷன் ஆ. அப்ப ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார். அவர்தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த குரூஷியல் டைம்ல, அதாவது 1947ல இருந்து 49 வரைக்கும். சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணவர். அவரும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். அந்த பீரியட்ல இருந்த லீடர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓ, அந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல இருந்த சிஎம். ஓகே, அடுத்த கேள்வி. விடுதலைக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலுக்கு பின்னாடி மேலவை மூலமா மெட்ராஸ் ஸ்டேட்டோட சிஎம் ஆனவர் யார்? ஆப்ஷன் இ. இது சி. ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. 1952 எலெக்ஷன்ல காங்கிரஸ் மெஜாரிட்டி வாங்கினாலும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டப்போ அவர் நேரடி எலெக்ஷன்ல நிக்காம கவர்னரால லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு நாமினேட் செய்யப்பட்டு அப்புறம் சிஎம் ஆனார். இது இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட, குறிப்பா தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். எப்படி சட்ட நுணுக்கங்கள் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓ, அப்போ டைரக்ட் எலெக்ஷன் இல்லாம கூட சிஎம் ஆக முடிஞ்சிருக்கு. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, மூன்றாவது கேள்வி. தமிழ்நாட்டோட சிஎம்மா கண்டினியூஸா, தொடர்ச்சியா அதிக காலம் பதவியில் இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஆ. இது டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அவர் 1977ல இருந்து 1987ல அவர் மறையிற வரைக்கும் கண்டினியூஸா ஒரு 10 வருஷம் சிஎம்மா இருந்தாரு. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல அது ஒரு லாங் அன்இன்டரப்டட் டேர்ம். இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் முக்கியம். ஆமா, அந்த தொடர்ச்சியாக அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்த கேள்வி அதுக்கு ரிலேட்டட். நாலாவது கேள்வி. தமிழ்நாட்டோட முதல்வரா அதிக முறை, அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் பதவியில் இருந்தவர் யார்? ஆப்ஷன் இ. இது டாக்டர் மு. கருணாநிதி. அவரு 5 முறை சிஎம்மா இருந்திருக்காரு. வேற வேற பீரியட்ஸ்ல டோட்டலி 5 டைம்ஸ். போன கேள்வியில கண்டினியூஸா லாங்கஸ்ட்னு கேட்டாங்க. இதுல மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை கரெக்டா நோட் பண்ணணும். தேர்வுல இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஆமா ஆமா, அந்த வேறுபாடு முக்கியம்தான். அருமை. இப்போ 5வது 6வது கேள்விகள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அண்ணாதுரை மறைவுக்கு அப்புறமும் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமும் டெம்பரவரி சிஎம்மா யார் இருந்தாங்க? ஆப்ஷனா 2 தடவையும் நாவலர் நெடுஞ்செழியன் தான் இன்டரம் சீஃப் மினிஸ்டரா ஆக்ட் பண்ணாரு. 1969ல அண்ணா மறைஞ்சப்பவும் சரி, 1987ல எம்ஜிஆர் மறைஞ்சப்பவும் சரி, அடுத்த சிஎம் செலக்ட் ஆகுற வரைக்கும் இவர் தற்காலிகமா அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் வரும்போது எப்படி டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்கன்னு இது காட்டுது. சரி, அடுத்தது 9வது கேள்வி. நீதி கட்சி, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி எந்த வருஷங்கள்ல சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்சாங்க? ஆப்ஷன் ஆ. நீதி கட்சி 1920 எலெக்ஷன்ல ஜெயிச்சு 1921ல இருந்து 1926 வரைக்கும் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 1930களையும் ஆட்சி பண்ணாங்க. இது நான் பிராமின் மூவ்மெண்டோட பொலிட்டிக்கல் விங். சோஷியல் ஜஸ்டிஸ், ரிசர்வேஷன் பாலிசி, இதுக்கெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாங்க. அதனால மாடர்ன் தமிழ்நாடோட சோஷியல் பொலிட்டிக்கல் சேஞ்சஸை புரிஞ்சுக்க ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரோல் ரொம்ப முக்கியம். அதோட இம்பாக்ட் இன்னைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, 10வது கேள்வி ஒரு மேட்சிங் மாதிரி. கட்சி ஆரம்பிச்ச வருஷத்தை வச்சு எது தப்பா இருக்கு, பொருந்தாத இணை எதுன்னு கேக்குது. ஆப்ஷனா. இதுல தப்பா இருக்கிறது அதிமுக 1970. ஏன்னா அதிமுக எம்ஜிஆரால அக்டோபர் 1972ல தான் ஆரம்பிக்கப்பட்டது. மற்றதெல்லாம் கரெக்ட். திமுக 1949, தமிழ் மாநில காங்கிரஸ் 1996, தேமுதிக 2005. ஆனா கேள்வி ஆப்ஷன்ல 2004 இருக்கு.
இது 2005ல பதிவு செய்யப்பட்டது. ஆனா 2004லயே நடவடிக்கைகள் தொடங்கிடுச்சு. அதனால இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஆனா மத்தத விட அதிமுக 1970 தெளிவா தப்பு. சோ கட்சிகள் ஆரம்பிச்ச வருஷத்த கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ 11வது கேள்வி. ஆதி திராவிடர் மகாஜன சபைய இரட்டைமலை சீனிவாசன் எப்ப ஆரம்பிச்சாரு? ஆப்ஷன் இ. இது 1891. தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, இரட்டைமலை சீனிவாசன். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைக்காக போராடின ஒரு முக்கியமான தலைவர். லண்டன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கூட கலந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், அதோட ஃபவுண்டர்ஸ் பத்தி எல்லாம் ஹிஸ்டரியில கேட்பாங்க. அடுத்தது 14வது கேள்வி. பகத்சிங் எழுதின நான் ஏன் நாத்திகன் ஆனேன் புக்க தமிழ்ல யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? ஆப்ஷன் இ. இத தமிழ்ல மொழிபெயர்த்தது தோழர் ப. ஜீவானந்தம். ஜீவா. அவர் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர், நல்ல பேச்சாளர், எழுத்தாளர். பகத்சிங்கோட அந்த ரேடிக்கல் ஐடியாஸ தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்த்த பெருமை அவருக்கு இருக்கு. பொலிட்டிக்கல் லீடர்ஸோட லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ 16வது கேள்வி. கொஞ்சம் ஹிஸ்டரிக்குள்ள போறோம். காளையார் கோவில் போர் முடிவுல சிவகங்கையை மீட்டெடுத்த வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஆ. இது நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார். பிரிட்டிஷ் கிட்ட தோத்த தன்னோட ராஜ்யத்தை ஹைதர் அலி ஹெல்ப்போட ஒரு பெரிய படைய ரெடி பண்ணி சண்டை போட்டு திரும்ப ஜெயிச்சாங்க. பிரிட்டிஷை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய ராணின்னு சொல்றாங்க. அவங்களோட வீரம், டாக்டிக்ஸ், குறிப்பா உடையாளுங்கிறவங்களோட தியாகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேலுநாச்சியார் பத்தி படிக்கும்போது எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி 17வது. தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர், இந்த நாவனை எழுதினது யார்? ஆப்ஷன் ஆ. இந்த நாவலை எழுதினது மூவலூர் ராமாமர்த்தம் அம்மையார். அவங்க ஒரு சோஷியல் ரிஃபார்மர். தேவதாசி சிஸ்டம் ஒழிப்புக்காக ரொம்ப போராடினவங்க. அந்த சிஸ்டமால பாதிக்கப்பட்ட பெண்களோட கஷ்டத்தை இந்த நாவல்ல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க பேர்ல தான் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் கூட வச்சிருந்தாங்க. சோ சோஷியல் ரிஃபார்மர்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ் முக்கியம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. ஓகே, 19வது கேள்வி. இந்தியாவின் புனித மகள் அப்படின்னு காந்திஜி யார பாராட்டினாரு? ஆப்ஷன் இ. அப்படி காந்திஜி சொன்னது தில்லையாடி வள்ளியம்மை அவங்கள. தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவங்க. சவுத் ஆப்பிரிக்கால அந்த நிறவெறிக்கு எதிரா நடந்த சத்தியாகிரக போராட்டத்துல கலந்துகிட்டு ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அவங்களோட தியாகத்தை பாராட்டி தான் காந்திஜி அப்படி சொன்னாரு. சோ வெளிநாட்டுல நடந்த போராட்டங்கள்ல தமிழர்களோட பங்கு பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல பெரிய தியாகம். சரி, இந்த பகுதியோட கடைசி கேள்வி 20வது. ருக்மணி தேவி அருண்டேல் கலாஷேத்ரா டான்ஸ் ஸ்கூல எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? ஆப்ஷன் இ. ருக்மணி தேவி அருண்டேல் கலாஷேத்ரா இன்ஸ்டிடியூஷனை சென்னை திருவான்மியூர்ல 1936ல ஆரம்பிச்சாங்க. பரதநாட்டியம் கலைக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன் வாங்கி தந்தவங்கள இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த கலையை சிஸ்டமடைஸ் பண்ணி டீச் பண்றதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபவுண்டர்ஸ் பத்தியும் கேள்விகள் வரலாம். ரொம்ப அருமை. இன்னைக்கு நாம பார்த்த இந்த கேள்விகள்லாம் வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்ல. இது இந்தியாவோட, தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சொசைட்டி, எக்கானமி, ஆர்ட்ஸ்ம பல விஷயங்களை கனெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல யோசிக்கிறது உங்க தேர்வு தயாரிப்புக்கு ஒரு நல்ல பூஸ்டா இருக்கும்னு நம்புறோம். ஆமா, கண்டிப்பா. வெறும் ஆன்சரை பைஹார்ட் பண்றதை விட ஒவ்வொரு ஃபேக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏன், எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப சாஞ்சி சூபின்னா அது எந்த காலம், யார் கட்டினாங்கிறதோட அது ஏன் முக்கியம், அதோட கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு யோசிச்சா அது மறக்காது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை வெறும் வருஷமா பார்க்காம அதோட சோஷியல் இம்பாக்டோட சேர்த்து பாருங்க. நிச்சயமா. இதுல சில கேள்விகளுக்கு பதில் தெரியல, இல்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அது நீங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியான்னு எடுத்துக்கிட்டு அந்த டாபிக்ஸ் ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, புரிஞ்சு படிங்க. அதுதான் முக்கியம். கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த கேள்வி பதில் அனாலிசிஸ் மூலமா எக்ஸாம்ல எந்தெந்த டாபிக்ஸ்க்கு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குமே. உங்க ஸ்டடி டைமை எப்படி அலோகேட் பண்ணலாம், எந்த டாபிக்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணும்னு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கா? இதை வச்சு உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இன்னும் எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து சிந்திப்போம், கற்போம். நன்றி.